அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலிருந்து ரெண்டு முக்கியமான டாப்பிக்கில் கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அதனுடைய ஸ்ட்ரக்சர் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து நிறையா கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதே போல் இந்த நியூ சிலபஸ் பிஜிடிஆர்பிக்காக நம்ம வந்து டெய்லி ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டுருக்குறோம். அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸில் லைவ் கிளாஸஸ் இருக்குது, வீடியோ கிளாஸஸ் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது, அதுக்கப்புறமா இந்த நோட்ஸ் பிடிஎஃபாகவும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அது மூலமாக நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடலாம். வாங்க இப்போ நம்ம இந்த பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலிருந்து முக்கியமான கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா கொஸ்டின் டிஸ்கஷன். ஃபஸ்ட்டாக இந்த பார்ஃபைன், அதுக்கப்புறமா மெட்டலோ பார்ஃபைரின், அதுக்கப்புறமா அயன் புரோட்டோ பார்ஃபைரின், குளோரோஃபில், இந்த 4 ஸ்ட்ரக்சரையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பார்ஃபைன். இந்த பார்ஃபைன் அப்படிங்கிறது என்ன? அதாவது ஒரு பேரண்ட் காம்பவுண்ட், அதாவது ஒரு லிகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இந்த பார்ஃபைன் அப்படிங்கிறது ஒரு லிகண்ட். அப்போ இது வந்துட்டு ஒரு இந்த பேரண்ட் லிகண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த லிகண்டில் ஒரு மெட்டல் இருக்குதா, அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம்? மெட்டலோ பார்ஃபைரின் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதில் பார்ஃபைன் அப்படிங்கிறது ஒரு பேரண்ட் லிகண்ட். அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு பார்ஃபைரின் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அங்கே வந்து என்ன இருக்கும்? இந்த மீத்தைன் பிரிட்ஜஸ் இருக்கும், சரிங்களா? அதாவது பார்ஃபைன் அப்படிங்கிறது பேரண்ட், பார்ஃபைரின் அப்படிங்கிறது அதுலேருந்து வந்தது நம்ம என்ன சொல்லுவோம்? பார்ஃபைரின் லிகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இந்த மெட்டலோ பார்ஃபைரின் என்ன? அந்த பார்ஃபைரின் ரிங்கில் இந்த மெட்டல் இருக்கிறதுனால அதுக்கு பேர் மெட்டலோ பார்ஃபைரின். இப்போ இந்த மெட்டலோ பார்ஃபைரினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, அயன் புரோட்டோ பார்ஃபைரின் 9. அப்போ இந்த மெட்டல் இருக்குது, பார்ஃபைரின் ரிங்கில் மெட்டல் இருக்குது, அது இதில் வந்துட்டு அயன் இருக்குதா? ஓகே, அப்போ இதை என்ன சொல்கிறோம்? அயன் புரோட்டோ பார்ஃபைரின் 9 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை ஏன் நம்ம வந்து புரோட்டோ பார்ஃபைரின் அப்படின்னு சொல்கிறோம்? அதாவது இது வந்துட்டு புரோட்டோ அப்படிங்கிறது பிரைமரி. இங்கே வந்துட்டு புரோட்டோ எதை குறிக்குதுன்னா பிரைமரி ஸ்ட்ரக்சர், அதாவது ப்ரீகர்சர். இப்போ ப்ரீகர்சர் ஃபார் த வேரியஸ் சிந்தசிஸ். அப்போ இந்த மாதிரி அயன் புரோட்டோ பார்ஃபைரின் இல்லைன்னா மெக்னீசியம் புரோட்டோ பார்ஃபைரின் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு பேர், அதாவது ஒரு ப்ரீகர்சர் தான் இந்த புரோட்டோ பார்ஃபைரின். அதுக்கப்புறமா இந்த 9 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு இதில் நிறைய ஐசோமர்ஸ் கிடைக்கும். இப்போ அயன் இருக்குது இல்லையா? அப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம்? இதை ஹீமோக்ளோபின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஹீம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி இந்த நிறைய ஐசோமர்ஸ் உண்டு. அதாவது இது வந்து 9th ஐசோமர் அப்படிங்கிறதுனால இதில் என்ன போட்டிருக்குது? அயன் புரோட்டோ பார்ஃபைரின் 9 அப்படிங்கிறத இதில் போட்டிருக்குது. அப்போ இது வந்துட்டு அயன் புரோட்டோ பார்ஃபைரின் 9, இது மெட்டலோ பார்ஃபைரின், இது வந்துட்டு என்ன? இந்த பார்ஃபைரின். அடுத்ததாக இந்த குளோரோஃபில். இப்போ குளோரோஃபில்னுடைய ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இப்போ குளோரோஃபில்லையே 2 முக்கியமான ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் குளோரோஃபில் ஏ, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குளோரோஃபில் பி. அப்போ ஏ வந்துட்டு எப்போ நம்ம ஏன்னு சொல்லுவோம்? அதாவது இதில் ஆர் இருக்குது பாருங்கள், இந்த ஆரில் CH3 சப்ஸ்டியூட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து குளோரோஃபில் ஏ, ஆரில் CHO இருந்துச்சுன்னா அது வந்துட்டு குளோரோஃபில் பி. அப்போ இந்த குளோரோஃபில் ஸ்ட்ரக்சரில் என்ன மெட்டல் இருக்குது? இந்த மெக்னீசியம் மெட்டல் இருக்குது, சரிங்களா? ஓகே, அப்போ இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். அப்போ இங்கேயும் என்னதான் இருக்குது? இந்த பார்ஃபைரின் லிகண்ட் தான் இருக்குது, மத்தியில் இந்த மெக்னீசியம் மெட்டல் அங்கே இருக்குது. ஹீமில் என்ன இருக்குது? இந்த அயன், இல்லை அயன் புரோட்டோ பார்ஃபைரின் 9 சொல்கிறோம். இங்கே மெட்டல் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு காமனாக நம்ம என்ன சொல்கிறோம்? மெட்டலோ பார்ஃபைரின் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அப்போ இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இதில் வந்து நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த பார்ஃபைரின் ரிங் சிஸ்டம் இன் பயாலஜிக்கல் சிஸ்டம்? அப்போ இந்த பார்ஃபைரின் ரிங் சிஸ்டத்தினுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ், ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட், ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட், அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். அப்போ என்ன இதுக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபருக்கும் அதில் என்ன கோஆர்டினேஷன் ஆகுது? மெட்டல் அயான்ஸ் வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணுது.
எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். அப்போ இதில் பார்ஃபைரிங் ரிங் சிஸ்டம்ஸ் இஸ் எ கிரிட்டிக்கல் காம்பவுண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் லைக் ஹீம் அண்ட் குளோரோஃபில். அப்போ என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் ட்ரேட்ஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அண்ட் பைண்ட் மெட்டல் அயான்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹீமில் அயன் இருக்குது, குளோரோஃபில்ல மெக்னீசியம் இருக்குது. அடுத்த கொஸ்டின், விச் மெட்டல் அயான் இஸ் கோஆர்டினேட்டட் இன் த சென்டர் ஆஃப் த ஹீம் பார்ஃபைரின் ரிங். அப்போ இந்த ஹீம் பார்ஃபைரின் ரிங்கில் இந்த சென்டரில் உள்ள மெட்டல் அயான் எது அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ ஹீமில் எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான், மெக்னீசியம் கிடையாது, காப்பர் கிடையாது, சிங்க் கிடையாது, அயன் தான் அங்கே கோஆர்டினேட் பண்ணுது இந்த ஹீமில். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பார்ஃபைரின் ரிங் சிஸ்டம். இப்போ இந்த பார்ஃபைரின் ரிங் சிஸ்டத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? அதாவது பாருங்க, எ லீனியர் செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ், அங்கே லீனியர் செயின் கிடையாது. பார்ஃபைரின் ரிங் நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா? ஓகே, அதுக்கப்புறமா ஹெக்ஸகோனல் ரிங் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம், அங்கே ஹெக்ஸகன் கிடையாது, அங்கே வந்து 5 மெம்பர் ரிங் தான் இருந்தது. அடுத்த பிரான்ச்டு பாலிமரும் கிடையாது. அப்போ அங்கே என்ன இருக்குது? இந்த சைக்ளிக் டெட்ராபிரோல், அங்கே சைக்ளிக் இருந்தது, அதுக்கப்புறமா அந்த பிரோல் ரிங் வந்துட்டு 4 இருந்தது. அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? அதை சைக்ளிக் டெட்ராபிரோல் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, சைக்ளிக் டெட்ராபிரோல், a porphyrin ring consists of 4 pyrrole subunits linked together in a cyclic rearrangement forming a planar structure. அடுத்த கொஸ்டின், which of the following molecules contains porphyrin ring. அப்போ இதில் 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிறாங்க, ஏடிபி, ஹீமோகுளோபின், குளுக்கோஸ், டிஎன்ஏ. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எதில் வந்துட்டு பார்ஃபைரின் ரிங் இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. ஏடிபியில் கிடையாது, குளுக்கோஸில் கிடையாது, டிஎன்ஏல கிடையாது, ஹீமோகுளோபின்ல இந்த பார்ஃபைரின் ரிங் இருக்குது. ஹீமோகுளோபின் contains heme which is a porphyrin ring system with an ion at the center. அடுத்து, what is the role of the porphyrin ring in chlorophyll? அப்போ இந்த குளோரோஃபில்ல பார்ஃபைரின் ரிங் இருக்குது இல்லையா? ஸோ அதனுடைய முக்கியமான ரோல் என்ன? ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட், லைட் அப்சார்ப்ஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், புரோட்டீன் சிந்தசிஸ். கண்டிப்பாக இது கிடையாது, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் கிடையாது, ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. அப்போ குளோரோஃபில்ல பார்ஃபைரின் ரிங் என்ன பண்ணும்? அந்த சன் லைட்டை அது அப்சார்ப் பண்ணும். ஸோ லைட் அப்சார்ப்ஷன். இன் குளோரோஃபில் த பார்ஃபைரின் ரிங் கோஆர்டினேட்ஸ் எ மெக்னீசியம் அயன் அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் absorbing light during photosynthesis. Next question, what is the oxidation state of iron in the heme group of oxyhemoglobin? அப்போ இந்த ஆக்சி ஹீமோகுளோபின்ல அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? அப்போ இந்த ஹீமோகுளோபினாக இருக்கும்போது Fe2+, ஆக்சி ஹீமோகுளோபினாக இருக்கும்போது Fe3+ அது மாறுது. In oxyhemoglobin, the iron is in the +3 oxidation state, which allows it to bind oxygen. Which of the following is not a derivative of the porphyrin ring system? அப்போ இதில் 4ல் எது வந்துட்டு பார்ஃபைரிங் ரிங் சிஸ்டம் இல்லை அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீமில் பார்ஃபைரின் ரிங் இருக்குது, குளோரோஃபில்ல இருக்குது, விட்டமின் B2ல இருக்குது, கொலாஜனில் இந்த பார்ஃபைரின் ரிங் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், கொலாஜன். அப்போ கொலாஜனுங்கிறது ஸ்ட்ரக்சரல் இஸ் எ ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் அண்ட் டஸ் நாட் கண்டெயின் பார்ஃபைரின் ரிங். ஹீம், chlorophyll, vitamin B12 are derived from the porphyrin ring system. Next question, what is the significance of conjugated double bonds in the porphyrin ring? அப்போ அந்த பார்ஃபைரின் ரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. அப்போ அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன? தே ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி, தே அலோவ் ஃபார் எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷன், லைட் அப்சார்ப்ஷன், தே ஃபெசிலிட்டேட் என்சைமேட்டிக் ரியாக்ஷன், இன்க்ரீஸ் solubility in water. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா electron delocalization and light absorption. That is a correct answer. பாருங்க, the conjugated double bonds in the porphyrin ring enable electron delocalization, which is crucial for light absorption in chlorophyll and electron transfer in heme. What is the primary role of chlorophyll in plants? அப்போ இந்த குளோரோஃபில்னுடைய ரோல் என்ன? முக்கியமான ரோல் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட், ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட், வாட்டர் ஸ்டோரேஜ், லைட் அப்சார்ப்ஷன். குளோரோஃபில்னுடைய முக்கியமான ரோல் என்னது தான்?
light absorption for photosynthesis. அடுத்து which metal ion is present at the center of the chlorophyll? அப்போ இந்த chlorophyll மாலிகுல்ல சென்டரில் என்ன அயன் இருக்குது, மெட்டல் அயன் இருக்குது. அயன் கிடையாது, கால்சியம் கிடையாது, சிங்க் கிடையாது, மெக்னீசியம். குளோரோஃபில்ல மெக்னீசியம் மெட்டல் அயன் இருக்குது. வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குளோரோஃபில் மாலிகுல்? நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். அப்போ அதாவது சைக்ளிக் டெட்ராபிரோல் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. லீனியர் செயின் கிடையாது, எக்ஸோனல் கிடையாது, பிரான்ச்டு பாலிமரும் கிடையாது. அடுத்து விச் டைப் ஆஃப் குளோரோஃபில் இஸ் மோஸ்ட் அபண்டன்ட் இன் பிளான்ஸ்? அப்போ எந்த டைப் ஆஃப் குளோரோஃபில், ஏயா பியா சியா டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ தான் நிறையா பிளான்ட்ஸில் இந்த குளோரோஃபில் ஏ உள்ள மாலிகுல் இருக்குது. இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ குளோரோஃபில் ஏ இஸ் த பிரைமரி ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் ஃபவுண்ட் இன் ஆல் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ். அடுத்து வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குளோரோஃபில் ஏ அண்ட் குளோரோஃபில் பி? நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா. அப்போ குளோரோஃபில் ஏக்கும் குளோரோஃபில் பிக்கும் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது. அப்போ குளோரோஃபில் ஏல என்ன ஆறுக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம்? மெத்தில் குரூப். குளோரோஃபில் பியில் ஆறுக்கு பதில் சிஹெச்ஓ குரூப். அப்படிதானே? அப்போ இந்த ஆப்ஷனை வச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். குளோரோஃபில் ஏ கேஸ் மெத்தில் குரூப், குளோரோஃபில் பி கேஸ் ஃபார்மல் குரூப். குளோரோஃபில் அப்சர்வ் கிரீன் லைட், குளோரோஃபில் பி அப்சர்வ் ப்ளூ லைட். ஃபவுண்ட் இன் அல்கா, அடுத்து ஃபவுண்ட் இன் பிளான்ட்ஸ். குளோரோஃபில் ஏ இஸ் எ வாட்டர் சாலிபிள், பி இஸ் எ லிப்பிட் சாலிபிள். அப்போ நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்தோம். குளோரோஃபில் ஏ ஹேஸ் எ மெத்தில் குரூப், குளோரோஃபில் பி ஹேஸ் எ ஃபார்மல் குரூப், சிஹெச்ஓ குரூப். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ டைப் ஆஃப் குளோரோஃபில்? இதில் எது குளோரோஃபில்ன்ற டைப் கிடையாது. அப்போ இதில் ஏ பி சி டி உண்டு. அப்போ இதில் எக்ஸுங்கிறது இது ஒரு நாட் எ டைப் ஆஃப் குளோரோஃபில். வேர் இஸ் குளோரோஃபில் லொக்கேட்டட் இன் பிளான்ட் செல்ஸ்? பிளான்ட் செல்ஸில் குளோரோஃபில் எங்கே இருக்குது? மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், ரைபோசம், குளோரோபிளாஸ்ட். இப்போ குளோரோபிளாஸ்டில் தான் இந்த குளோரோஃபில் இருக்குது. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் எ ப்ரீகர்சர் இன் குளோரோஃபில் பயோசிந்தசிஸ்? அப்போ இதில் இந்த குளோரோஃபில் பயோசிந்தசிஸ்க்கு ப்ரீகர்சராக இருக்கக்கூடியது எது அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. குளுக்கோஸ், புரோட்டோபார்ஃபரின் 9, அடினோசின் ட்ரைபாஸ்பேட், சிட்ரிக் ஆசிட். நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த புரோட்டோபார்ஃபரின் 9 இஸ் த ப்ரீகர்சர் இன் குளோரோஃபில் பயோசிந்தசிஸ். Which of the following is a byproduct of chlorophyll's role in photosynthesis? ஃபோட்டோசிந்தசிஸில் பைப்ரொடக்டாக என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடா, குளுக்கோஸா, நைட்ரஜனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லையா. அங்கே இந்த கார்போஹைட்ரேட் கிடைக்கும். ஸோ அது கூட இந்த பை ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். பிளான்ஸ் என்ன ரிலீஸ் பண்ணோம்? ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுறதுனால அதுதான் இதில் பை ப்ராடக்டாக இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்க. விச் என்சைம் இஸ் இன்வால்வ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் குளோரோஃபில்? அப்போது என்சைம் கேட்டிருக்காங்க. நிறைய என்சைம்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த குளோரோஃபில் சிந்தசிஸ்க்கு எந்த என்சைம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ரூபிஸ்கோ, புரோட்டோக்ளோரோஃபிலைட் ஆக்சிடோ ரிடக்டேஸ், ஏடிபி சிந்தேஸ், சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். அதில் பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டோக்ளோரோஃபிலைட் ஆக்சிடோ ரிடக்டேஸ். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இது போல் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுக்கும், இந்த நியூ சிலபஸில் உள்ள எல்லா டாபிக்ஸுக்கும் கொஸ்டின் டிஸ்கஷன் வேணும், கான்செப்ட் டிஸ்கஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துக்கிறேன், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கிறேன். அது மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிடலாம். இல்லை இந்த தடவை ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே போஸ்டிங்குள்ளே போகிறாங்க. டெஃபினட்டாக அந்த அளவுக்கு நம்ம இந்த கிளாஸஸ் போயிட்டுருக்கு இல்லை. ஏதாவது கான்செப்ட்டு, டெஸ்ட்டு, கொஸ்டின் டிஸ்கஷன் இந்த மாதிரி டெய்லி நடந்துகிட்ருக்குது சரிங்களா. அதனால் இந்த கிளாஸை மிஸ் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.